ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆட் சர்விங் லிமிட் வந்து ஆட் ஷோ ஆகுது அப்படின்னா சாத்தியமே இல்லை. அது எப்படி ஷோ ஆகுதுன்னு எனக்குமே தெரியல. அது என்னோடய சைட்லேயே ஒரு சைட்டில் வந்து ஷோ ஆகிட்டுருக்கு. இது வந்து என்னோடய சப்டொமைனு. நீங்கள் இந்த வீடியோக்கில் கொடுக்குற இல்லாட்டி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். techvoicetamil.in அப்படிங்கிற டெக்வாய்ஸ் தமிழ் கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா techvoicetamil.in உள்ளே போயிருங்க. அதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து பிளாகர் டெம்ப்ளேட் ஃப்ரீன்னு போட்டிருப்பேன். அதில் நீங்கள் லாகின் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு லாகின் பண்ணியே காட்டுறேன். நான் டெக்வாய்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிடுங்க. நான் சர்ச் பண்ணிடுறேன். ஏன் இப்படி நான் உங்களை சர்ச் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இதுதான் உங்களுக்கு ஒரு ஆர்கானிக் வியூஸாக கணக்கெடு ஒரு இல்லாமல் இருக்கும். சாரி, எதுவும் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்வாய்ஸ் தமிழ் அப்படின்னு .in சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். .com .in ரெண்டுமே நம்மளது தான். நீங்கள் .inல உள்ள போயிருங்க. .inல உள்ள போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா பிளாகர் டெம்ப்ளேட் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இதான் உங்களுக்கு இந்த சைட்டுமே உங்களுக்கு ஓப்பன் காட்டுறேன் இருங்க. இப்போ இது வந்து ஆட் லிமிட்டில் ஆட் சர்விங் லிமிட் தான் இருக்குது. ஆட் லிமிட் கிடையாது. ஆட் சர்விங் லிமிட் இது எப்போனாலும் போகும். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கு இமெயில் வந்துச்சு. நான் அந்த இமெயிலுமே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆனால் இதில் எந்த ஒரு ஆடுமே ஷோ ஆகலை. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ கூட நான் ஏதாவது ஒரு போஸ்ட்டை கூட நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த போஸ்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து ஆடு வர்றதுக்கு ஆனால் இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே ஆடு இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த ஒரு போஸ்ட்லையுமே ஆடு ஷோ ஆகலை. இது வந்து மெயின் சைட்டு. இப்போ இதோட சப்டொமைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஷோ ஆகிட்டுருக்கு. அதை பார்த்துருவாங்க. இப்போ டாப்பில் உள்ள பிளாகர் டெம்ப்ளேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆடு இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஆட் வச்சுருக்கேன். அதனால் வந்து ரெஸ்பான்ஸ் ஆட் தான் நான் க்ரியேட் பண்ணுவேன். என்ன கஸ்டம் சைஸ்லாம் வைக்க மாட்டேன். மேபி ஒரு கஸ்டம் சைஸ் ஆட் எதை வச்சுருக்கேன். அதையுமே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஆட்ஸ் நான் அதுக்கு முன்னாடி ஆட் சர்விங் லிமிட்டை காட்டிடுறேன் உங்களுக்கு. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஏப்ரல் 10 அதாவது இந்த வீடியோ 11 பண்ணுறேன். ஏப்ரல் 10 எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட் சர்விங் லிமிட் வந்துச்சு. கிட்டத்தட்ட மதியம் 2 மணிக்கு வந்துச்சு. நான் அதுக்கப்புறம் சரி நம்ம இந்த சைட் பக்கமே போகிறதில்ல. இந்த ஆட் சர்விங் லிமிட் யாரால் வந்துச்சு அப்படின்னா முழுக்க என்னால் தான் வந்துச்சு. நீங்கள் அந்த சைட்டில் நம்ம சைட் ஓப்பன் பண்ணிப்போம். இப்போ ஆட் சர்விங் லிமிட்டில் இருக்குது. அதனால் நம்ம ஆட் ஷோ ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆட்டோ ஆட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். ஆட்டோ ஆட்ஸும் நான் ஆஃப் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 போஸ்ட்டை வேறு ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஆடு வந்து கீழே ஃப்ளோட்டிங் ஆடு ஓப்பன் ஆகுது. இதுவுமே ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா ஃப்ளோட்டிங் ஆடு வரும். சேம் அதே போஸ்ட்டில் வந்து ஆட் ஷோ ஆகுது. அது மட்டும் இல்லாமல் 2-3 போஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இந்த போஸ்ட்டும் பாருங்கள், இந்த போஸ்ட்டு ரெண்டுமே வெவ்வேறு டேப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சரி, இதில் தான் அப்படி ஷோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு போஸ்ட் ஓப்பன் பண்ணேன். வேறு ஒரு போஸ்ட் ஓப்பன் பண்ணி அதுலேயுமே பார்த்தேன். அதுலேயுமே ஆட் ஷோ ஆகிட்டுருக்கு. ஒரு சில இந்த பாருங்கள், இதில் இந்த ஆட் ஷோ ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஆட் சர்விங் லிமிட்டுகளை இந்த மாதிரி ஆடு ஷோ ஆச்சுன்னா அது வந்து கூகுளோட ஒரு சின்ன இஷ்யூன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஆடு ஷோ ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஆடு லிமிட் தான் இருக்கே, நம்ம எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கிளிக் பண்ணி விட்டுறாதீங்க. அதுவே இப்போ நான் எதனால எனக்கு ஆட் சர்விங் லிமிட் வந்துச்சு அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்ஒன் தீமை அப்டேட் கொண்டு வந்தாங்க. டார்க் போர்டு லைட் மோட்லாம் எனபிள் பண்ணுற மாதிரி. இதுக்கு முன்னாடி அந்த தீமில் கிடையாது. நான் இந்த தீமை அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரே ப்ரௌசரில் கூகுள் குரோமில் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய ஜிமெயில், AdSense அக்கௌண்ட் எல்லாமே அதே இதில் தான் லிங்க் ஆகிருக்கு. அதனால் நான் என்ன செஞ்சேன், இதை நெக்ஸ்ட் டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கிட்டு தீம் மாற்றிக்கிட்டு இருந்தேன். தீம் மாற்றிட்டு கஸ்டமைஸ் பண்ணல ஒவ்வொன்றே ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆட் சர்விங் லிமிட் வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 10 காலையில் தான் நான் அந்த வேலையை பார்த்தேன். எனக்கு 10 மத்தியானமே வந்துருச்சு எனக்கு. அதாவது நேற்றுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க 10 இந்த வீடியோ 11 பண்ணுறேன். இதனால் எனக்கே நானே சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா அந்த ஆடு ஷோ ஆகிட்டு இருக்கு. ஆட் சர்விங் லிமிட் வந்து ஆட் ஷோ ஆகுது. இது மட்டும் இல்லாமல் என்னோடய AdSense ஏர்னிங்லேயுமே ஆகிட்டுருக்கு. இது மாதிரி உங்களுக்கு ஆட் சர்விங் லிமிட் வந்தும் உங்களுக்கு ஆடு ஷோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னா பரவாயில்ல.
எனக்கு தான் மேபி நடந்திருக்கான்னு தெரில. எனக்கு இதுக்கு முன்னாடி வேறு ஒரு சைட்லலாம் நான் ஆட் சர்விங் லிமிட் இருக்கேன். ஆனால் இந்த மாதிரிலாம் இல்லை. ஆட் சர்விங் லிமிட் வந்து அதாக போயிடும், எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா அவங்க கொஞ்சம் வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணி உங்களுக்கு உங்கள் மேலே எந்த ஒரு தவறு இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆடு மறுபடியும் ஆட் சர்விங் லிமிட்லாம் வந்து எப்போ வேணாலும் போயிடும். 1 வீக் இருக்கும், 2 வீக் இருக்கும், மேபி 1 மந்த் இருக்கும், இல்லாட்டி 2 மந்த் இருக்கும். எனக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு மேலமாக இருக்குது. ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யூஎஸ் கண்ட்ரிலேருந்து உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யூஎஸ் கண்ட்ரியில் ஆர்கானிக்காக வருது. நான் ஒன்றும் செய்ய முடியல. அது நான் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட் போட்டேன். அந்த போஸ்ட்னால் பார்த்திங்கன்னா யூஎஸ் கண்ட்ரிலேருந்து, யூஎஸ் மட்டும் இல்லை மற்ற கண்ட்ரிலேருந்துமே வியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஆட் சர்விங் லிமிட் வந்து உங்களுக்கு ஆட் ஷோ ஆகுதா அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.